வேல்மாறல கேட்டு உங்க கண்ணுல தண்ணி வரலன்னா நீங்க மனுஷனே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மாத சம்பளத்தை முதல் சம்பளத்தை துவரம் பருப்பு வாங்கி வீட்டுல வச்சுட்டு வணங்க சொல்றாரு. துவரம் பருப்பை நீங்க வணங்க வணங்க முருகப்பெருமுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் துவரம் பருப்பு தான். 12 வெத்தலையை வாங்கிக்கோங்க, நல்ல வெத்தலையா வாங்கிக்கோங்க. ஒரு 6 வெத்தலை வச்சுட்டு அது மேல ஒரு அகவலுக்கு போட்டு தீபம் ஏத்துங்க. மீதி இருக்கிற 6 வெத்தலையில அந்த காம்பை கிள்ளி உள்ள போட்டு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. அவர் மனசு ரொம்ப குளிர்ச்சி ஆயிடும். அது எப்படி ஐயப்பனுக்கு ஒரு பாபர் அங்க நின்னாரோ அந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு இந்த இடும்பனும் கடம்பனும் ரொம்ப முக்கியம். இந்த செய்வினை கோளாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, புத்தகத்துல கோளாறு எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய வலிமை இந்த இடும்பனுக்கு உண்டு. இடும்பன் பூஜை ஒரு சில இடத்துல பயங்கரமா பண்ணுவாங்க. பழனி கோயில்ல அது சைவமாக இருந்தாலும் கூட ஒரு சில பகுதியில இடும்பனுக்கு அசைவ பூஜை தான்.